யோசித்து பாருங்கள், அதுவும் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாலிப பெண்கள் ஆஹா எவ்வளவு ஜொலிக்கிறார்கள் பேஸ்புக்கிலே, எவ்வளவு ஜொலிக்கிறார்கள், எவ்வளவு அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள். போட்டோவை போட்டுக்கொண்டு ப்ரொஃபைல் பிக்சரை அப்படியே டிசைனாக வடிவமைத்துக் கொண்டு சுமையா பானு, எப்படி சுமையா பானு இந்த பெயரை சொல்லுவதற்கு நீ தகுதியற்றவள். உடனே எழுதுங்கள் அந்த பெண்ணுக்கு, நீ நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய், நீ சுமையா என்று சொல்லாதே, நீ அபூஜஹல், நீ ஒரு காபிருடைய மகன் என்று சொல்லிக் கொள்வதை. அப்படித்தான். ஏன் ஒரு காபிர் செய்ய வெட்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு காபிர் தன்னுடைய புகைப்படத்தை மக்கள் பார்க்க கூடாது என்று பயப்பட்டு அதை மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் முஹம்மது நபியின் வாரிசு என்று சொல்லக்கூடிய, பாத்திமாவிற்கு பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய, சுமையாவின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய